ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லென்த் செக்கிங், யூனிகோட் வேல்யூ செக்கிங் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் கேர் அட், ஸ்ட்ரிங் கேர் கோட் அட், ஸ்லைஸ், சப்ஸ்ட்ரிங், சப்எஸ்டிஆர். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கோட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஹாப்பி கோட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நான் ரிசல்ட்டை கெட் பண்ணுறதுக்கு நான் ரிசல்ட் டேட்டா டைப்பில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு மெத்தடும் வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் லென்த். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குல்ல, இதோட லென்த்தை வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ஸ்ட்ரிங் லென்த். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணி நமக்கு அந்த லென்த்தை கவுண்ட் பண்ணும். ஓகே, ஸோ லென்த் கவுண்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்துட்டு 1 2 3லேருந்து தான் கவுண்ட் பண்ணும். ஸோ H2E வரைக்கும் இன்க்ளூடிங் ஸ்பேஸ். டோட்டலாக எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 10 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் டாட் லென்த் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செமிகாலன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு 10 கேரக்டர்ஸ் இருக்குது இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கெட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்துட்டு இந்த லென்த் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேர் அட். ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை மட்டும் நமக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு கேர் அட். ஓகே, ஸோ இந்த லென்த் பொசிஷன் மட்டும்தான் நமக்கு 1 2 3லேருந்து கவுண்ட் பண்ணோம். மற்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி தான் கவுண்ட் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா நமக்கு 0 1 2 3லேருந்து கவுண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்துட்டு 0 1 2 3 4. இந்த ஸ்பேஸையும் இன்க்ளூட் பண்ணி ஸ்பேஸோட வேல்யூ 5. ஸோ 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கேரக்டரோட 0th பொசிஷன் எடுக்கிறேன். ஸோ 0 அப்படின்னா ஹெச் அப்படிங்கிற டெக்ஸ்ட். ஸோ ஹெச் அப்படிங்கிற லெட்டர் மட்டும் நம்ம கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் 9th பொசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இ அப்படிங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்க, இ அப்படிங்கிற வேல்யூ மட்டும் எனக்கு கெட் பண்ணி கொடுக்கும். குரூப் ஆஃப் கேரக்டர்ஸில் செப்பரேட்டாக சிங்கிள் கேரக்டரை மட்டும் தனியாக கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கேர் அட். ஓகேவா? ஸோ அது இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம இதை கவுண்ட் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கேர் கோட் அட். கேர் கோட் அப்படின்னா இந்த இ அப்படிங்கிற வேல்யூவோட யூனிகோட் வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து 9th பொசிஷனில் இருக்குது. ஸோ இதோட இந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இ தான் நம்ம 9th பொசிஷன். இதோட யூனிகோட் வேல்யூ என்ன? 101. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்மால் இ இங்கே இடத்துல இருக்குது. ஸோ ஸ்மால் இயோட டெசிமல் வேல்யூ வந்து 101. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நான் கேபிட்டல் இ கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேபிட்டல் இயோட டெசிமல் வேல்யூ பாருங்கள் 69. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 69 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இப்போது செகண்ட் பொசிஷன் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்குது? ஸ்மால் பி இருக்குது. ஸோ ஸ்மால் பியோட டெசிமல் வேல்யூ வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். வேல்யூ வந்துட்டு 112. ஸோ 112 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் வரைக்கும் நமக்கு நிறையா செட் ஆஃப் யூனிகோட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம செட் பண்ணியிருக்கிற வேல்யூவை யூனிகோட் கேரக்டராக சேஞ்ச் பண்ணி கோடோட டெசிமல் வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை கெட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்துட்டு கேர் கோட் அட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லைஸ். ஸ்லைஸ் அப்படின்னா நமக்கு இந்த லெட்டர்ஸ்லேருந்து இந்த லெட்டரை வந்து தனியாக கெட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2 வேல்யூஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லைஸில். ஸோ இப்போ நான் அதை வந்துட்டு செகண்ட் பொசிஷன்லேருந்து எனக்கு 5th பொசிஷன் வரைக்கும் வேல்யூஸை கெட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ செகண்ட் பொசிஷன் என்னது? பி. 5th பொசிஷன் என்னது? ஸ்பேஸ். ஸோ 5th பொசிஷன் இருக்குன்னா 5 - 1. ஸோ கடைசி வேல்யூ வந்துட்டு -1 வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ 5 - 1 வந்துட்டு 4. ஸோ 2, 4. ஸோ அப்படின்னா வந்துட்டு PPY வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், PPY வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த 6th பொசிஷன்லேருந்து பிரிண்ட் பண்ணுறேன். 6th பொசிஷன் என்னது? இந்த கோடு. ஓகேவா? ஸோ இந்த கோடு அப்படிங்கிற 6th பொசிஷன்லேருந்து பிரிண்ட் ஆகி ஸோ நமக்கு 9th பொசிஷன் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 9 - 1 8. அப்படின்னா வந்துட்டு COD வரைக்கும் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கடைசி வேல்யூ வந்துட்டு -1 ஆகி எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல -1 எக்ஸ்க்ளூட் ஆகி 10 - 1 9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 to 9 வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு கோட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம மைனஸ்லையும் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் -10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். -10 அப்படின்னா இந்த இடத்துல வந்து -1 ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் ஆகும். ஸோ -1 -2 -3 -4 வந்து -10 வரைக்கும் நம்ம கவுண்ட் ஆகும். ஸோ -10 அப்படின்னா நமக்கு ஹெச் அப்படிங்கிறது தான் -10. ஸோ இந்த -10லேருந்து நமக்கு -4 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். இல்லை 5 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் அப்படி தான் கடைசி வேல்யூஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும். ஸோ -5 அப்படின்னா +1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா -4.
ஸோ ஹாப்பி அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? -10 மட்டும் நான் குடுக்குறேன். ஓகே. வேற எந்த எண்டிங் வேல்யூ எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் ஸ்டார்ட்டிங் வேல்யூ -10லேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ எனக்கு ஃபுல் வேல்யூஸுமே பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ நம்ம எண்டிங் வேல்யூ எதுவுமே குடுக்கல அப்படின்னா, ஸோ நம்ம எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் பொசிஷன் குடுத்துருக்கிறோமோ, அந்த பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு -5 குடுக்குறேன். ஸ்டார்ட்டிங் பொசிஷன் -5 குடுக்குறேன். ஸோ இப்ப பாருங்க எனக்கு கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேவா? நம்ம எண்டிங் பொசிஷன் குடுக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட்டிங் பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு தனியா கெட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்லைஸ். ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ செப்பரேட்டா வந்து கெட் பண்ணி எடுத்துக்கலாம். மைனஸ்லயே வந்து நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ்ல வந்துட்டு ரிவர்ஸ்ல எடுத்துக்கும். ஸோ -1, -2, -3 நமக்கு ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்துட்டு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் பொசிஷன் 0ஸ்லேருந்து 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ சப்ஸ்ட்ரிங்கும் வந்துட்டு ஸ்லைஸ் மாரியே தான். பட் இதில வந்துட்டு மைனஸ் வேல்யூஸ் வந்து நம்ம போட முடியாது. ஸோ -1க்கு கீழ பண்ற எல்லா வேல்யூஸுமே நமக்கு 0வா தான் வந்து கன்க்ளூட் பண்ணும். ஸோ பாருங்க, இப்ப நான் -1 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ -1ன்னா அதோட வேல்யூ என்னது? இ. ஆனா இது ஃபுல் வேல்யூஸுமே வருதுல்ல. ஸோ இப்ப இதே வேல்யூவ நான் ஸ்லைஸ்ல குடுக்குறேன் பாருங்க. இதே -1 வேல்யூ நான் ஸ்லைஸ்ல குடுக்குறேன். எனக்கு இ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ மட்டும் தனியா கெட் பண்ணி குடுத்துருச்சு. இ தான் வந்துட்டு -1ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்க பொறுத்தவரைக்கும் 0ஸ்லேருந்து தான் வந்து வேல்யூஸ வந்து கவுண்ட் பண்ணும். மைனஸ் வேல்யூஸ் கிடையாது. ஓகே. ஸோ அதான் வந்து ஸ்லைஸும் சப்ஸ்ட்ரிங்குக்குள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இப்ப பாருங்க இதுல 0த் பொசிஷன் குடுக்குறேன். எனக்கு ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 0த் பொசிஷன்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எனக்கு தனியா பிரிண்ட் பண்ணி குடுத்துருச்சு. ஸோ இப்ப இதுல வந்துட்டு நான் 5த் வேல்யூ குடுக்குறேன். 5த் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ 5த் பொசிஷன் வந்து நம்மளோட ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நமக்கு தனியா கெட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங். ஸோ இதுலயே நமக்கு எண்டிங் வேல்யூவும் குடுத்துக்கலாம். ஸோ எனக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே. ஸோ 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்பேஸ COD. ஸோ 9 அப்படின்னா 9 - 1 8. அப்பன்னா COD வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க பாருங்க COD வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுலயும் வந்து நம்ம ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூஸ் வந்து குடுத்துக்கலாம். பட் மைனஸ் வேல்யூஸ்ல குடுத்தோம்னா நமக்கு 0வா தான் கன்சிடர் ஆகும். அதான் வந்துட்டு சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்எஸ்டிஆர். ஸோ இதுலயும் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் வந்து குடுத்துக்கலாம். பட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம குடுக்குறது வந்துட்டு நம்ம பொசிஷன கவுண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம குடுக்குறது வந்துட்டு எண்டிங் வேல்யூவ கவுண்ட் பண்ணாது, லென்த்த கவுண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்துட்டு 5, 9 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு 1 குடுத்துடுறேன். செகண்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு 4 வேல்யூஸ் 4 லென்த் வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் குடுக்குறது வந்து பொசிஷன். எந்த பொசிஷன்லேருந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு செகண்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட்னா இந்த செகண்ட் பி. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1, 2, 3, 4த் பொசிஷன். ஸோ நமக்கு 4 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த ஸ்பேஸோட சேர்த்து 4. ஸோ அப்போ நமக்கு PPY அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலயே வந்துட்டு நான் 6த் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி சொல்றேன். 6த் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 4 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணு. 4 லென்த் இருக்கணும். ஸோ 6த் பொசிஷன்லேருந்துனா 6, 7, 8, 9. ஸோ இதான் வந்துட்டு 4 கேரக்டர்ஸ். இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வர்றது 4 கேரக்டர்ஸ் இதுதான். ஸோ அப்போ இந்த கோடுங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லா நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குடுக்குறது வந்துட்டு எந்த பொசிஷன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட லென்த் எவ்வளோ லென்த் அந்த பொசிஷன் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுலயே நம்ம மைனஸ்லயும் குடுக்கலாம். ஸோ இப்போ நான் -6 குடுக்குறேன். ஸோ -6 அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு Yலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ -6 to நமக்கு ஒரு 5 வேல்யூஸ் வந்து குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ -6 அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க Yலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ Yலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நம்ம கெட் பண்ணி குடுக்கும். ஸோ Yலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்பேஸு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 வேல்யூஸ் 5 வேல்யூஸ் டோட்டலா வந்துட்டு 5 கேரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இது 1 ஸ்பேஸ் 2, 3, 4, 5. ஸோ 5 கேரக்டர்ஸ் வந்து நமக்கு -6லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு கெட் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு சப்எஸ்டிஆர். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம எந்த பொசிஷன் குடுக்குறோமோ அந்த பொசிஷன். செகண்ட் வேல்யூ வந்துட்டு அந்த பொசிஷன்லேருந்து நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்தை மட்டும் தனியா கெட் பண்ணி அத்தனை வேல்யூஸ் வந்து நம்ம கேரக்டர்ஸ் கெட் பண்ணி குடுத்துரும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கெட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் லென்த் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சிங்கிள் கேரக்டர் மட்டும் தனியா கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கேரட் கோட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம்
கேர் கோடட் ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒரு யூனிகோட் கேரக்டர் வேல்யூ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேர் கோடட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷன் குடுத்துட்டு நம்ம இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கெட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வேல்யூஸ் எப்பயுமே வந்துட்டு -1 எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மைனஸ்ல கொடுத்தீங்கன்னா +1ன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூட் ஆயிரும். ஓகே. சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்லைஸ் மாதிரி தான். இதில் வந்து மைனஸ்ல வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஜீரோஸ்ல இருந்தா வந்து கடைசி வேல்யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்டெஸ்டியர் அப்படின்னா நமக்கு பொசிஷன் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு எந்த பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது வந்து சப் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ், லென்த், கோடு எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்துட்டு ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஸ்ட்ரிங் சர்ச் மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.